இவங்க இந்த பார்ட்டி பண்ண போறேன் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த பார்ட்டியில போய் என்ன பண்ணுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? வீட்டில் ஒய்ஃப் கிட்ட திட்ட முடியாததெல்லாம் என் ஒய்ஃப் இதெல்லாம் பண்றா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி திட்டுறது. குமுறல்கள் எல்லாம் அந்த பார்ட்டியில போயிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் புலம்புறது. ஐயோ சார், அவங்களுக்கு முதல்ல வந்து நம்ம மனைவி விட்டு தனியாக வந்துட்டோம்னு சந்தோஷம் வந்துடும் சார், நண்பர்கள் கூட்டத்தை பார்த்து. உண்மையில் பார்ட்டியில் என்ன நடக்கிறது? அது எப்படிங்க என் வாயால சொல்லுவேன்? பார்ட்டியில் வந்து நாங்கள் போகிறதே ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுறதுக்கு அதுக்கு தான் சார் போகிறோம். ஒரு வைப் ஆகி நம்மளும் ஹியூமன் தான்றதை பார்ட்டியில் தான் ஒரு ஃபன்னாக பேசிட்டு இருக்கோம். எனக்கு நம்பிக்கை இல்லை. ஒரு ரீபப்ளிக் டே சுதந்திர தினம் கிடைச்ச மாதிரி சார் அன்னைக்கு ஒரு நாள். ரீபப்ளிக் டே தான் சுதந்திர தினம் உங்க ஊர்ல. ஓ, அதுவே உங்களுக்கு தெரியாதா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் சேர்ந்துட்டு 10 பேரை பற்றி பேசுறது தான். அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலிய மாலையன்னு? ஆக்சுவலா என்ன பர்மிஷன் கேட்டுட்டு வீட்ல இருந்து போவீங்க? சொன்னா தீத்துற போறியா? என்னால முடிஞ்சதை செய்யறேன். ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறோம் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். அப்படி இல்லைனா ஸ்பான்சர் அவன் பண்ணுறான், ஃப்ரெண்டு தானே பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். அவன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான், அது ஒர்க் அவுட் ஆகுதா பார்க்கலாம், அதான் நான் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன், அந்த மாதிரி பர்மிஷன் கேட்டு போயிடுவோம். அதுக்கெல்லாம் ஒரு திறமை வேணும்யா. ஆமா ஆமா. எவ்வளோ காரணம் சொல்லிட்டேன் சார். எந்த காரணம் சொன்னாலும் கரெக்டாக கண்டுபிடிச்சிடறாங்க சார். எப்படிதான் தெரிய மாட்டேங்குது சார் இப்போ வரைக்கும். நானும் பல கெட்டப்ப கஷ்டப்பட்டு போட்டு வர்றேன். பார்த்த உடனே பாடி சொல்றா நான் கெட்டப்ப என்னடா மரியாதை? எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? நீ வந்தா நல்லா சூப்பராக வேலை பண்ணுவ, நீ தான் நல்லா பார்த்து லீட் பண்ற அப்படின்னு சொல்லுவாங்க. தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. யூஷுவலோட ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டாக பேசுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் ஒரு பையனை நம்ம அண்ணான்னு கூப்பிட்டுட்டு இருப்போம். இந்த ஒரு பர்சன் நேமை சொல்லி அவருக்கு வந்து பாண்டிச்சேரி போயிட்டு வந்தா ரிலாக்ஸாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறாரு. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? ஆனா இவங்க இந்த பார்ட்டி முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தா இவங்க முகம் எப்படி இருக்கும்? எப்படி சொல்றதே தெரியல, அருவருப்பா இருக்கும், பிடிக்காது. அது குடிச்ச உடனே கண்ணு வந்து குட்டி ஆயிடும், அது வந்து பார்த்தா கண்டுபிடிச்சிருவான்னு சொல்லிட்டு இப்படி பார்ப்பாங்க. பெரிய ஆளா வர வேண்டியவன் பாவம், டைம் ஒர்க் அவுட் ஆகல. இந்த வார்த்தை வந்துட்டு தோசை போடு அப்படின்னு வாரு, அதுல தோசை போடு சொல்றதுக்கு தோசை போடு சொல்லும் போது நீங்க பெரிய ஆளுனே குடிச்சிட்டு டைரக்டா வருவாங்க. இப்பெல்லாம் ரொம்ப தெளிவா இருக்காங்க. குடிச்சிட்டு ஃப்ரெண்டு வீட்டுல தங்கிட்டு அடுத்த நாள் ரெடியாகி ஃப்ரெஷ்ஷா தான் வராங்க காலை. எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா அது? நான் வளர்றேன்னு நினைக்கிறியா அப்படின்னு நீ நாளைக்கு ஒரு 100 டைம்ஸாவது கேட்டிருப்பாங்க சார். ஏன் உங்களுக்கு பார்ட்டி தேவைப்படுகிறது? நம்ம ஆத்மா கிட்ட பேசுற மாதிரி ஒரு ஃபீல். சாவுற நேரத்துல கூட குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற. தியான லெவலுக்கு போறீங்க, ஆத்மா கிட்ட பேசுற மாதிரி இருக்கா? இல்ல, குடிச்சு கீழே போனவங்க தான் நிறைய இருக்காங்க இல்லையா? இல்ல சார், குடிச்சு மேல போனவங்களோட ஆளோட ஹிஸ்டரியை அழிச்சிட்டாங்க சார். You are really a God gifted child.